மேத்தமேட்டிக்ஸ் என்ற சீரிஸ் இருக்கக்கூடிய 43வது கேள்வி பார்ப்போம். அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, எங்களுக்கு இவர் இப்படி ஒரு 2 தர 2 தாயம் தாரான், இவரோட ஏ என்ற ஒரு தாயம் பெருக்கப்பட்டேங்க எங்களுக்கு இப்படி ஒரு அழகு தாயம் வந்துச்சுதண்டா ஏய காண சொல்லி கேட்கிறான். அழகு தாயம் வந்துச்சண்டா ஏய காண சொல்லி கேட்கிறான். அப்ப என்ன செய்யலாம், இப்படியே கொண்டு போகலாம். அப்படி இல்லாட்டி இந்த தாயத்தை எழுதுற சுவத்துக்காக சும்மா ஒரு பி என்று வைக்கிறேன், ஒரு பிரச்சனை இங்க வைக்கலாம், வைக்காம விடலாம். பி என்று வைக்கிறேன். இங்கால ஏ வருவ, இவர் சமன். இங்கால எங்களுக்கு பார்த்தோன்னே தெரியணும் இவர் அழகு தாயம். அப்ப இங்க பி என்றது நான் தான் வச்சினான். இங்க சொல்லணும் பி என்றது யார வச்சினான், நான் தான் வச்சது. என்ன 1 2 3 5 இருக்கக்கூடிய 2 தர 2 தாயத்தை பி என்று வச்சினான். கேட்ட கேள்வி என்ன கேட்டவன், ஏய காணணும் என்று சொன்னவன். அப்ப ஏய காணணும் என்ன செய்யணும், இந்த பி வரக்கூடாது. பி வரக்கூடாதுண்டா 2 பக்கம் என்ன செய்யணும், பி இன்வெர்ஸ் ஆல பெருக்க போறோமே. அண்டா தானே செய்வ, பி இல்லாம போவ. அப்ப பி இன்வெர்ஸ் ஆல பெருக்கிறீங்களா உங்களுக்கு பார்த்தோடனே தெரியும்டா ஒரு நல்ல இருக்கு. அழகாத அழகு தாயத்தை தந்தவன். ஏன் அழகு தாயத்தோட ஆரம்பரால் பெருக்கு பிழைக்க வரப்போறாள். ஆர பெருக்கிறோமோ அவர் அத்தான் இருப்பார். அதே போல பி இன்வெர்ஸ் பெருக்கினாங்களுக்கு வர்றவர் யாரா இருப்பார், ஒரு அழகு தாயம் தான் வருவார். அங்கால ஏ வருவார். திருப்பி ஏ அழகு தாயத்தோட பெருக்கிறீங்களா எங்களுக்கு ஏதான் பெரும், A7 பி இன்வெர்ஸ் ஆக இருப்பார். அப்ப உங்களுக்கு ஏயத்தான் காண சொல்லி கேட்டவன் அவர் யாருக்கு சமனாக இருப்பார், பி இன்வெர்ஸுக்கு சமனாக இருப்பார். எனவே தரப்பட்ட பி என்ற தாயத்துக்கு பி இன்வெர்ஸ் எடுத்து விட்டீங்கன்னா சரி, பி இன்வெர்ஸ் எனக்கு சமனா இருப்பார் 1 மட்டு பி 2 தர 2 தாயம் நேரடியாவே போடலாம். முந்துரு மூளை விட்ட மைனஸ் துணை மூளை விட்டம் அங்கால அட்ஜாயிண்ட் ஆஃப் பி என்று போடுவீங்க. அட்ஜாயிண்ட் ஆஃப் பி என்றது முந்துரு மூளை விட்டத்தை மாத்தி எழுதுவீங்க, துணை மூளை விட்டத்துக்கு முன்னுக்கு மைனஸ் குறியை போட்டுக் கொள்வீங்க. அப்ப இவர்தான் காண வேண்டியபடியாக இருப்ப. இவரை சுருக்கினா 1 மைனஸ் 1, எனவே மைனஸா இருக்கும். எனவே ஃபுல்லா என்ன செய்வீங்க, மைனஸால பெருக்கப்படக்கூடிய மாதிரி இருப்பார். எனவே இவர் தான் காண வேண்டிய ஏத்தாயமாக இருப்பார். எனவே கேட்கப்பட்ட 43வது கேள்விக்கு இவர்தான் விடையாக இருக்கு. அடுத்த நாங்கள் 44வது கேள்வி பார்ப்போம்.